ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டெராக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸில் சில டாப்பிக்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய சயின்டிஸ்ட் ஃபிசிஸ்ட் யார் அப்படின்னா பிஏஎம் டெராக். ஏன்னா ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டே உருவானது அவரால் தான். அதனால் முதல்ல நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சப்ஜெக்டில் என்ட்ரு ஆகலாம். ஃபஸ்ட்டு டெராக்னால் யார், அவருடைய ரிசர்ச் என்னென்ன, அது எந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபிசிக்ஸில் அப்ளை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டெராக் ஈக்குவேஷனோட ப்ராப்பர்ட்டிஸு, அட்வான்டேஜஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டெராக்கை பற்றி பார்க்கலாம். இவரோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா பவுல் ஆட்ரியன் மௌரிஸ் டெராக். இதுதான் அவரோட ஃபுல் நேம். அதை ஷார்ட்டாக பிஏஎம் டெராக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவரோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1902 to 1984 இதுதான் அவரோட டியூரேஷன். இவர் ஒரு பிரிட்டிஷில் பிறந்த ஒரு ஃபிசிஸ்ட், சரிங்களா. இவருக்கு தியரிட்டிக்கல் ஃபிசிஸ்ட், குவாண்டம் தியரிஸ்ட், பார்ட்டிக்கல் ஃபிசிஸ்ட், இந்த மாதிரி நிறைய டென்ஷன் இருக்குது. அவர் ஏதாவது ஒரு தியரி சொன்னார்னா அதில் யாராலையுமே கரெக்ஷன் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் இவர் ஒரு ஸ்டாண்டர்டான தியரியை சொல்லிருக்கிறாரு. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா. தி மோஸ்ட் ஒரிஜினல் அண்ட் கிரியேட்டிவ் திங்கர் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த ஸ்லைடில் ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் பேக்ரவுண்டில் அவரோட ஃபோட்டோ இருக்கும். இவர் தான் டெராக், சரிங்களா. இந்த ஃபோட்டோ தான் எனக்கு கிடைச்சது. இன்னும் நிறைய ஃபோட்டோஸு என்னால் கலெக்ட் பண்ண முடியல. அதனால் இருக்கிற ஃபோட்டோ வச்சு நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டேன். இவர் தி மோஸ்ட் ஒரிஜினல் அண்ட் கிரியேட்டிவ் திங்கர்ஸ் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்ஸ். அது பார்த்திங்கன்னா ஏன் ஒரிஜினல் அண்டு கிரியேட்டிவ் அப்படின்னா ரொம்ப ட்ரூத்ஃபுல்லான ஒரு ஃபிசிஸ்ட் அப்படின்னா டெராக் தான். தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லேயே நம்பர் 1. இதை ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன்லேயுமே டெராக்கோட பொசிஷன் ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். ஒருத்தர் ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னா அதில் தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸில் டெராக் தான் ஃபஸ்ட்டு இருப்பார். ஏன்னா அவ்வளோ ஜெனூனாக அவர் இருந்திருக்கிறாரு. ரிசர்ச்லேயும் மற்றபடி எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு ரிசர்ச்சை செஞ்சு இந்த உலகத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காரு டெராக். Paul Adrian Maurice Dirac was born on August 8, 1902 in Bristol. இங்கிலாந்தில் இருக்கிற பிரிஸ்டலில் இவர் ஆகஸ்ட் 8ஆம் தேதி பிறந்தார். டெராக் அட்டண்டட் மெர்ச்சன்ட் வென்ச்சுரர் செகண்டரி ஸ்கூல் இன் பிரிஸ்டல். அவர் படித்த ஸ்கூல் பேர் அது மெர்ச்சன்ட் வென்ச்சுரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன்லாம் முடிக்கிறாரு. பிஃபோர் என்ரோலிங் அட் பிரிஸ்டால் யூனிவர்சிட்டி வேர் ஹி ஸ்டடிட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் அவர் படித்தார். ஃபிசிக்ஸ்லாம் படிக்கல, அவர் படித்தது என்ஜினியரிங் சைடில் தான், சரிங்களா. ஹி ரிசீவ்டு எ பிஎஸ்சி டிகிரி இன் 1921 அண்ட் வாஸ் அக்செப்டட் ஃபார் கிராஜுவேட் ஸ்டடி அட் கேம்பிரிட்ஜில் சேர்கிறதுக்கு 1921 அவர் பிஎஸ்சி டிகிரி முடிச்சதுக்கப்புறம் பிஜி டிகிரி பண்ணுறதுக்கு சேர்றார், சரிங்களா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஃபோர்ஸ்டு ஹிம் டு போஸ்ட்போன் மெட்ரிகுலேஷன் ஃபார் 2 more years. படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காரு. டெராக்கோட ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காரு. இந்த லைன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எதுக்காக வீடியோவில் ஆட் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா, நம்மளில் நிறைய பேர் பண கஷ்டத்தால் என்னால் படிக்க முடியல, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்படுறாங்க, அதனால் என்னால் படிக்க முடியல அப்படின்னு விலைக்கு போகிறவங்களும், டைவர்ட் ஆகிட்டு வேறு வழியில் போகிறவங்களும் நிறைய பேர் நம்ம கவர்மெண்ட் காலேஜில். அவங்க எல்லாருமே டெராக்கோட ஹிஸ்ட்ரியை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த வீடியோவே நான் போடுறேன், சரிங்களா. இன்னும் அவருடைய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் லைஃப்பில், இப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, சரிங்களா. அப்போ அவர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும்பொழுதே அவர் என்ன செஞ்சுருக்காருனா, டியூரிங் விச் ஹீ ஸ்டடிட் மேத்தமேட்டிக்ஸ் அட் பிரிஸ்டால். ஸோ அந்த டியூரேஷனை கூட வேஸ்ட் பண்ணாமல் மேத்தமேட்டிக்ஸை அந்த 2 வருஷத்தில் படிச்சிருக்காரு. ஹீ ஃபாலோடு இட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ப்ரொவைடட் மெனி கீ ஐடியாஸ் தட் கண்டினியூ டு ப்ளே எ மேஜர் ரோல் டுடே.
அவரோட ஐடியாஸ் எல்லாமே எந்தெந்த ஃபிசிக்ஸில் வந்து எந்தெந்த ஃபீல்டுலலாம் அப்ளை பண்ணுறாங்க, அவரோட ஈக்குவேஷன் இல்லாமல் இதெல்லாம் ஸ்டடி பண்ணவே முடியாது அப்படின்றதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். கன்ஃபார்மல் அண்ட் டீசிட்டர் சிமெட்ரிஸ், constrained Hamiltonian dynamics, canonical formulation of gravity, magnetic monopoles, path integral, light cone dynamics, membrane actions. இதில் எல்லாத்துலேயுமே அவரோட தியரி தான் யூஸ் ஆகுது. அவரோட ஐடியாஸ் தான் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான பேசிக் ஐடியாஸ் எல்லாமே டெராக் கிட்ட இருந்து தான் வந்துருக்கு அப்படின்றது தான் இங்கே. சரிங்களா? சைலண்ட், ஏன் அந்த ஸ்லைடுக்கு சைலண்ட்டுன்னு பேர் வச்சு அந்த டாபிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, he was in a word silent. அவரோட சைலண்ட்டான ஒரு கேரக்டர் டெராக் அப்படின்னாலே. அதிகம் பேச மாட்டார், ரொம்ப ஷை டைப்பாக தான் அவர் இருந்திருக்காரு. நம்மளில் கூட ஏதாவது ஒரு கொஷின் கேட்டாக்கா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷையாக ஆகுவாங்க. ஏதாவது கொஷின் கேட்டாக்கா ஆன்சர் பண்ண மாட்டாங்க, பேசுகிறதுக்கு கூச்சப்படுவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப யோசிப்பாங்க, பேசுகிறதுக்கு தயக்கப்படுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயம் எல்லாமே டெராக்கிட்டே இருந்திருக்கு. சின்ஸ் I found I could not express myself in French. அவருக்கு ஃப்ரெஞ்சு மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் அவர் வந்து ஃப்ரெஞ்சில் மட்டும்தான் பேச வரும் அவருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, என்னால் வந்து ஃப்ரெஞ்சில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, இங்கிலீஷில் தான் பேச முடியும் போல் இருக்கு அப்படின்றது அவரோட ஃபீல். He wrote later, it was better for me to stay silent than டு டாக் இன் இங்கிலீஷ். சரிங்களா? அது அந்த சென்டென்ஸ் நீங்கள் பாருங்கள். அந்த இங்கிலீஷில் வந்துட்டு அவர் பேசுகிறத விட சைலண்ட்டாக இருக்கிறதே பெட்டர். ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதால அவ்வளோ ஒரு மோசமான இங்கிலீஷ் அவர் பேசியிருக்காரு அப்படின்றத அவரே சொல்கிறாரு. அப்போது அதனால் இங்கிலீஷ் பேசுகிறத விட அமைதியாக இருக்கிறதே நல்லது அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ ஐ பிகம் வெரி சைலண்ட் அட் த டைம். சரிங்களா? தட் ஸ்டார்டட் வெரி ஏர்லி. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போன ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் அவர் இருந்திருக்காரு. ஏ கலீக் அட் கேம்பிரிட்ஜ் ஹூ ஹேட் நோன் ஹிம் ஃபார் இயர்ஸ் செட், அவருடைய கலீக், அவர் கூட இருக்கிற ஒரு ஆள், அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு அப்புறமா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, ஐ ஸ்டில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு டாக் வித் டெராக். டெராக் கூட பேசுகிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயந்தான். ஏன்னா அவர் அவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணவே மாட்டார் அப்படின்றதால. இஃப் ஐ நீட் ஹீஸ் அட்வைஸ் ஐ ட்ரை டு ஃபார்முலேட் மை கொஷன் ஆஸ் ப்ரீஃப்லி ஆஸ் பாசிபிள். இப்போ நம்ம ஒரு கொஷின் அவர்கிட்ட டெராக் கிட்ட, அவருக்கு நல்ல நாலேஜ், சரிங்களா, நல்ல க்ரியேட்டிவ் திங்கர் அவர். அவருடைய சஜஷனை வந்து ஒரு தியரியில் எழுதும்போதோ ஏதோ ஒரு ஐடியா கேட்கும்பொழுதோ அந்த கொஷினை வந்து டெராக் கிட்ட எப்படி கேட்கலாம், எப்படி ஷார்ட்டஸ்ட்டு கொஷினாக கேட்டாக்கா அவருக்கு புரியும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து தான் டெராக் கிட்டே பேசுவாங்களாம். ஸோ அதான் அவர் சொல்கிறாரு, தி ரெஸ்பான்ஸ் வுட் கம் ஆஸ் இஃப் ஃப்ரம் தி விட்னஸ் ஸ்டாண்ட். ஹீ லுக்ஸ் ஃபார் 5 minutes அட் தி சீலிங், 5 minutes அட் தி விண்டோ அண்ட் தென் சேஸ் எஸ் ஆர் நோ. அந்த மாதிரி ஷார்ட்டஸ்ட்டு கொஷின் கேட்டாலும் அவர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் அப்படின்றத எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஹீ லுக்ஸ் ஃபார் 5 minutes அட் தி சீலிங். நம்ம கிளாஸில் கூட யாரையாவது நிற்க வச்சு கொஷின் கேட்டால் கையை கட்டின்னு மேலேயே பார்ப்பான், ரொம்ப நேரம் பார்த்துட்டு பதிலே சொல்ல மாட்டான். சரிங்களா? அதுக்கப்புறம் வெளியே பார்ப்பாங்க, ஜன்னல் பக்கம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி டெராக் கிட்ட ஏதாவது ஒரு கொஷின் கேட்டாலும் முதல்ல சீலிங்கே பார்ப்பாராம், மேலேயே பார்த்துட்டு இருப்பாராம் ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் ஜன்னலையே பார்த்துட்டு இருப்பாராம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சொல்லுவார், லென்த்தியாக ஒரு ஆன்சர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா எஸ்ஆர் நோ மட்டும்தான் சொல்லுவாராம். இந்த எஸ்ஆர் நோ சொல்கிறதுக்கு அவர்கிட்ட 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும், 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? இப்படி தான் டெராக் இருந்திருக்காரு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் சேர்ந்து ஃபஸ்ட் இயரில், செகண்ட் இயரில், தேர்ட் இயரில் உங்களுக்குள்ளார நிறைய தயக்கம் இருக்கும். எப்படி ஒரு சப்ஜெக்ட் எப்படி பேசுறது, ஒரு கொஷின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது, நம்மளால் ஃபிசிக்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியுமா, நமக்கு புரியுமா புரியாதா அப்படின்ற நிறைய கொஷின்ஸ் இருக்கும். டெராக் எப்படி பிகினிங்கில் இருந்தாரோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே பிகினிங்கில் இருக்கிறீங்க. அவர் எப்படி மோட்டிவேட் பண்ணி நிறைய விஷயங்களை யோசித்து அவர் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபிசிக்ஸை படித்து
சில விஷயங்கள் சொன்னாரோ அதே மாதிரி உங்கள் எல்லாராலையுமே அதை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த சைலண்ட் அப்படின்ற பேஜை நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறேன். டெராக் ஈக்குவேஷன் அப்படின்னு பேசும்பொழுது இதை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஃபிசிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட், யாராக இருந்தாலும் அவங்க எப்படி இருந்திருக்காங்க, அவங்களுடைய பிஹேவியர் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சயின்ஸு, நம்ம ஃபிசிக்ஸில் வந்து ஒரு தியரிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கள ஒரு உயர்வான இடத்துல வச்சு பார்க்குறோம், அது நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்களும் நம்மள மாதிரியே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கும்போது கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் அப்படின்றத நம்ம உணரணும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருந்தால் கூட என்னையோடு தூக்கி போட்டுருங்க. ஓப்பன் மைண்டோட ஃபிசிக்ஸை இன்னிலிருந்து படிக்க ஆரம்பிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா வந்து. சரிங்களா? அண்ட் ஹீ இஸ் ஆல்வேஸ் ரைட். அப்படி எஸ்ஆர் நோ சொன்னாலும் அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான். அவர் சொல்கிறதுல எந்த மிஸ்டேக்குமே இருக்காது அப்படின்றது. ஹீ ரெஸ்பான்ஸ்டு factually to direct questions and the 5 words answer might take 5 days to comprehend. சரிங்களா? அப்போ அவர் ஒரு சென்டென்ஸ் பேசுகிறதுக்கே ஒரு 5 days எடுத்துக்குவார். அவ்வளோ டிலே பண்ணி தான் ஒரு ஆன்சர் கொடுப்பாரு அப்படின்றது அவர் ஷைனஸ் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். இன் 1923 at age 21 he went to Cambridge University as a research student. சரிங்களா? அப்போ ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக அவர் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலேயே என்டர் ஆகிறாரு. தி சேம் கோர்ஸ் ரூதர்ஃபோர்டு ஹேட் டேக்கன் அபவுட் 2 decades ஏர்லியர். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் டெராக் எதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினச்சாரோ அதை 2 decades 20 வருஷத்துக்கு முன்னாடியே ரூதர்ஃபோர்டு வந்து அந்த டாப்பிக்கில் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ ரூதர்ஃபோர்டு, டெராக் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. டெராக்ஸ் ஃபஸ்ட் சாய்ஸ் வாஸ் டு பிக் எ ரிசர்ச் டாபிக் இன் தி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அண்டர் எபினேசர் கன்னிங்கம். சரிங்களா? எபினேசர் கன்னிங்கம் அப்படின்ற கைடு, அவர் டெராக்கோட கைடு, அவர்கிட்ட தான் வந்து தி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் ரிசர்ச் பண்ண டெராக் ஆசை. ஏன்னா டெராக் வந்து ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆனதே எதனாலனா ரிலேட்டிவிட்டி கான்செப்டை பேஸ் பண்ணி தான். சரிங்களா? அதிலிருந்து தான் அவர் வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினச்சார். பட் ரிலேட்டிவிட்டி வாஸ் பாப்புலர், வெரி பாப்புலர். ஏன்னா அப்போ தான் ஐன்ஸ்டீன் வந்து ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை சப்மிட் பண்ணுறாரு. எப்படி டெராக்கோட ஈக்குவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமோ, ஹைலி கம்ப்ளெக்ஸ்டு ஒரு ஈக்குவேஷனோ, அதே மாதிரி ஐன்ஸ்டீனோட ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் இருக்கிற ஈக்குவேஷனும் ஹைலி கம்ப்ரெஸ்டு ஈக்குவேஷன் தான். அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு டியூரேஷனில் ரிலேட்டிவிட்டியில் டெராக் வந்து ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சு. சரிங்களா? கன்னிங்கம் வாஸ் ஒரிட் தட் ஹிஸ் மெனி ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வுட் ரன் அவே ஃப்ரம் ஹிம். அது எபினேசர் கன்னிங்கம் கிட்ட வந்து ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓடிடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்டுங்க அந்த மாதிரி ஓடிட்டுருக்குறாங்க. சரிங்களா? அவர்கிட்ட இருந்து கிளம்பிட்டுருங்க, இவர்கிட்ட வந்து ரிசர்ச் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் வந்து அவங்களுக்குலாம் சப்ஸ்டியூட்டாக டெராக் வந்து அங்கே ஜாயின் பண்ணுறாரு. அண்ட் டெராக் வாஸ் அசைன்டு டு ரால்ஃப் ஃபாவ்லர் இன்ஸ்டீட். சரிங்களா? ரால்ஃப் ஃபாவ்லர் வந்துட்டு அங்கே ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணுறாரு கன்னிங்கம் கிட்ட. அங்கே வந்துட்டு டெராக்கும் ஜாயின் பண்ணுறாரு. சரிங்களா? ஃபாவ்லர் இன்ட்ரடியூஸ்டு மீ டு குவைட் எ நியூ ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபாவ்லர் தான் நிறைய பேர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதில் ரூதர்ஃபோர்டு, போர், சோமர்ஃபீல்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே. சரிங்களா? நேம்லி தி ஆட்டம் ஆஃப் ரூதர்ஃபோர்டு, போர் அண்டு சோமர்ஃபீல்டு இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அட்டாமிக் தியரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ரொம்ப ஃபெமிலியரான அட்டாமிஸ்ட்டுங்க இவங்க எல்லாருமே. சரிங்களா? அட்டாமிக் ஃபிசிக்ஸை உருவாக்கினவங்களே இவங்க தான். இவங்களோட அறிமுகமும் கிடைக்குது, அவங்க சொன்ன தியரியை பற்றின டீட்டெயில்ஸும் கிடைக்குது. ப்ரீவியஸ்லி ஐ ஹேட் ஹியர் நத்திங் அபவுட் தி போர் தியரி. இட் வாஸ் குவைட் அண்ட் ஐ ஓப்பனர் டு மீ. இப்போது ஆட்டம் அப்படின்றது டெராக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இமேஜினரி பார்ட்டாகவே தான் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு இங்கே நல்லா தெரியுது. அப்போது போரோட அட்டாமிக் தியரியெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் பிரமிப்பாக
பார்க்குறாரு அந்த தியரியை. அப்போ தான் அவருக்கு நிறைய ஐடியாஸே கிடைக்குது. ஸோ ரிலேட்டிவிட்டி மட்டும் இல்லாமல் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கும்போது தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாகுது. சரிங்களா? ஐ வாஸ் வெரி மச் சர்ப்ரைஸ்டு டு see that one could not make use of the questions of classical electrodynamics in the atom. சரிங்களா? அப்போது அதிலிருந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்குது அப்படின்றது, நிறைய விஷயங்கள் அவர் தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்றது தாங்க. தி ஆட்டம்ஸ் வேர் ஆல்வேஸ் கன்சிடர்டு ஆஸ் வெரி ஹைப்போதெட்டிக்கல் திங்ஸ் பை மீ. சரிங்களா? அண்ட் ஹியர் வேர் பீப்புள்ஸ் ஆக்சுவலி டீலிங் வித் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆட்டம். இப்போ அவர் என்னென்னலாம் கற்பனையில் நினச்சிருந்தாரோ அதை ரியலாகவே தியரிட்டிக்கலாக இந்த சயின்டிஸ்ட்டுங்க எல்லாருமே, ஃபிசிஸ்ட்டுங்க, தியரிக்கல் ஃபிசிஸ்ட் எல்லாருமே செய்கிறத பார்த்து பிரமிச்சு போகிறாரு டெராக். ஆஃப்டர் அபவுட் எ இயர் அட் கேம்பிரிட்ஜ் ஹீ அட்வான்ஸ்டு ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டு பப்ளிஷ்டு சயின்டிஸ்ட். ஸோ அதில் ப்ரொமோட் ஆகிறார், ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறார். ஃபஸ்ட்டு எம்எஸ்சி ஜாயின் பண்ணி ரிசர்ச் ஸ்காலராக மாறி அதுக்கப்புறம் பப்ளிஷ்டு சயின்டிஸ்ட்டாக மாறுறாரு. ஹீ ஹெசிடேட்டட் ஈவன் டு டிஸ்கஸ் ஹிஸ் தியரிஸ் வித் கலீக்ஸ் பிஃபோர் தே வேர் பப்ளிஷ்டு. சரிங்களா? அப்போது ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி தான் அதை வந்து செய்வார் அவர். சரிங்களா? ஹீ வாஸ் நாட் பீயிங் சீக்ரெட்டிவ். அப்போது அவருக்குன்னு வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டாக இருப்பாங்க. கைடுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில் ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை மற்றவங்களுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க. ஒரு சாம்பிள் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த டாப்பிக்கில் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். மற்றபடி அவங்க இண்டிவிஜுவலாக பர்டிகுலராக எந்த ஃபீல்டில் எந்த ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படின்றத யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இது ரிசர்ச் சீக்ரெட் அப்படின்றது எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறது. ஆனால் டெராக் கிட்ட அந்த மாதிரி சீக்ரெட் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவரோட ஒர்க்கில் வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்திருக்கு. மறுபடியும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிற பாருங்க. ஹி வாஸ் நாட் பீயிங் சீக்ரெட்டிவ். சீக்ரெட்டிவ் அப்படின்னா ஒரு சீக்ரெட்டாக எந்த ஒர்க்கையும் பண்ணது கிடையாது அப்படின்றது தான். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக எல்லாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணுவார். லைக் ஐன்ஸ்டீன் அண்ட் கிப்ஸ், இவங்க 2 பேரும் அங்கே எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஐன்ஸ்டீனும் கிப்ஸும் ஒரு ரிசர்ச் பண்ணாங்கன்னா, ஒரு ஒர்க் பண்ணாங்கன்னா அதை வந்து சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களே சொல்கிறது. டெராக்கோ இல்லை அவருடைய கோ ஆத்தரோ யாரோ ஒருத்தர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அது. அதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், சரி நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் ஐன்ஸ்டீன் கிப்ஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் நான் இன்னும் படிக்கலை. அதனால் அதில் ஏதாவது இதுக்கு ரிலேட்டடாக வந்தால் கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? ஹீ ஹேட் ஃபுல் கான்ஃபிடென்ட் இன் ஹிஸ் எபிலிட்டி. அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். ஆஸ் ஏ தியரிஸ்ட் நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ட் எப்படி இருக்குன்னா, மற்றவங்க சொல்லும்போது மற்றவங்கக்கிட்ட இதை பற்றி பேசும்போது ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் எதையுமே மைண்டில் வச்சுக்க, உங்களோட கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றது தான். எதுக்காகவும் உங்கள் கான்ஃபிடென்ட்டை வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது, கை விட்டுறக்கூடாது எதையுமே. சரிங்களா? மற்றவங்க ஒப்பீனியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே. அதனால் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துக்காரு. அண்ட் சிம்ப்ளி ஹேட் நோ நீட் டு சீக் த அப்ரூவல் ஆஃப் அதர்ஸ். யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்றது தான் டெராக்கோட மோட்டிவேஷனாகவே இருந்தது. சரி, நீ வந்து என்னை என்கரேஜ் பண்ணணுன்றதோ, நீ சொல்லி உன்னுடைய சர்டிஃபிகேட் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணணும், நீ சொல்கிற வார்த்தைகள் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் கிடையாது. ஏன்னா மற்றவங்க சொல்லி தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்வோம். அப்படின்னா அவங்க நல்ல ஒப்பீனியன் கொடுக்கும்போது நம்ம நல்லா செய்வோம். அதே பேடு ஒப்பீனியன் கொடுத்தாங்கன்னா நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். அப்போ நம்ம ஆக்டிவிட்டீஸே எப்படி மாறிடும் அப்படின்னா, காலப்போக்கில் மற்றவங்க ஏதாவது சொன்னால் தான் நம்மளால் ஆக்டிவேட் பண்ணவே முடியும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம அடிக்ட் ஆகிடுவோம். அப்போ சுயமாக நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. நீங்கள் கண்டிப்பாக இதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். மற்றவங்க ஒப்பீனியனை கேளுங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. உங்கள் கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் போங்க. ஆனால் நீங்கள் போகிற வழி சரியானதாக இருக்கணும். சரிங்களா? ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம டெராக்கோட லைஃப்லேருந்தே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே. In Cambridge, he did his work every day except on Sundays. அவருடைய பர்சனல் பிஹேவியர் தான், இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு. என்ன இதில் என்னோடய ஐடியா என்னென்னா, அவரும் நம்ம ஒரு சாதாரண மனுஷனுக்கு தூங்கி எழுந்திருப்பாங்க, படிப்பாங்க, டயர்டாக இருக்கும், ஒரு வாக்கிங் போகலாம்,
சிட்டி பக்கமாக போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு கேஷுவலான தாட்டில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் நான் இது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறது. அவர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சிட்டியில் நடந்து போகிறான். இஃப் தி வெதர் வாஸ் ஃபைன், ஐ டுக் எ லாங் சாலிட்டரி வாக் அவுட் இன் தி கண்ட்ரி. சரிங்களா? அப்போது அவருக்கு அந்த கிளைமேட் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அவர் ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிச்சிடுவார் அப்படின்றது தான். அது ஒரு ரிலாக்ஸான ஒரு விஷயம் அப்படின்றது தான். சரிங்களா? இப்போ அவருடைய தியரிக்கு வருவோம். சரி, குவாண்டம் மெக்கானிக்ஸ். அவர் குவாண்டம் மெக்கானிக்ஸில் எதை ஐடென்டிஃபை பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அவருடைய தியரிட்டிக்கல் வியூ எப்படி இருந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அவர் எவ்வளோ மைன்யூட்டாக ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணிருக்காரு, அதை எப்படி கரெக்ஷன் பண்ணிருக்காரு, அதிலிருந்து நியூ தியரி எப்படி வந்து எழுதியிருக்காரு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சரிங்களா? அவர் கண்டுபிடிச்ச 2 டிஃப்ரென்ஸு பார்த்திங்கன்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா பேசிக்காக 2 விஷயங்கள். ஒன்று மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ், அதுக்கப்புறம் வேவ் மெக்கானிக்ஸ். மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ்னால் அதில் யார் யார் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு பாருங்கள். தி மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் பை தி காட்டிங்கன் ஸ்கூல். சரிங்களா? காட்டிங்கன் ஸ்கூலில் ஹைசன்பர்க், பாம் அண்ட் ஜோர்டான் இவங்க 3 பேருமே அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தியரிப்படி மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸை குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேவ் மெக்கானிக்ஸ், தி வேவ் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்க்ரோடிஞ்சர் இன் ஜூரிச்சில் வந்துட்டு அதே சமயத்தில் ஒரு வேவ் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு இதை க்ரியேட் பண்ணி குவாண்டம் மெக்கானிக்ஸை அவரும் ஒரு பக்கம் டெவலப் பண்ணுறாரு. இது 2 பிரான்ச்சு தான் குவாண்டம் மெக்கானிக்ஸில் பேசிக் ஃபண்டமெண்டல் ஐடியாவாக இருக்கிறது. சரிங்களா? தி மேட்ரிக்ஸ் மெத்தட் ஒர்க்ஸ் வித் டேபிள் ஆஃப் நம்பர்ஸ் வித்தின் ப்ராக்கெட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபாலோஸ் செர்டைன் ரூல்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரா இன்வால்விங் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இன்வர்ஷன், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஸோ ஃபோர்த். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம், அதில் நிறைய கேல்குலேஷன்லாம் போட்டிருப்போம். அது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ ஞாபகப்படுத்துவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இன்வால்வ் ஆகுது. அதை பேஸ் பண்ணி குவாண்டம் மெக்கானிக்ஸை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வேவ் மெக்கானிக்ஸ் இஸ் ரூட்டட் இன் கால்குலஸ். சரிங்களா? கால்குலஸை பேஸ் பண்ணி வேவ் மெக்கானிக்ஸுங்க ஸ்க்ரோடிஞ்சர் டெவலப் பண்ணுறாரு. இட்ஸ் மாஸ்டர் ஈக்குவேஷன் நேம் ஆஃப்டர் ஸ்க்ரோடிஞ்சர் நேம்டு ஆஃப்டர் ஸ்க்ரோடிஞ்சர் இஸ் அன் எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபார்முலேட்டட் ஆஸ் எ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? அப்போது அவங்க ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அது ஒரு எனர்ஜி ஈக்குவேஷனாக, ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாகவே கன்சிடர் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நம்ம இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போது குவாண்டம் மெக்கானிக்ஸில் 2 பேசிக் ஐடியாஸ் என்னென்னா மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் அண்ட் வேவ் மெக்கானிக்ஸ். அது யார் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ரைட். மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் அண்ட் வேவ் மெக்கானிக்ஸ் ட்ரீட்டட் தி சேம் ப்ராப்ளம் அண்ட் ப்ரொவைடட் சேம் ஆன்சர். 2 விதத்தில் இந்த தியரி பிரிஞ்சு இருந்தாலும், பேசிக் ஐடியாஸ் 2 விதத்தில் போனாலும், 2மே வந்து சேம் ப்ராப்ளம், சேம் சொல்யூஷன் இப்படி தான் கொடுக்குது அப்படின்றத டெராக் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஹைசன்பர்க்ஸ் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ். டெராக் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹைசன்பர்க்ஸ் strange multiplication rule that xy does not equal to yx for the matrices of his mechanics. அப்போது ஹைசன்பர்க் மெக்கானிக்ஸில் இந்த ரூலை வந்து அப்ளை பண்ணுறாரு. xy does not equal to yx அப்படின்றது. சரிங்களா? இது வந்து இருக்கிற தியரிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை கொடுக்குற மாதிரி டெராக் ஃபீல் பண்ணுறாரு. சரிங்களா? தட் இஸ் xy minus yx does not equal to 0. சரிங்களா? தி கம்யூட்டேட்டர் xy minus yx which டெராக் ரெப்ரசன்டட் வித் எ ப்ராக்கெட் சிம்பிள். இதே ஹைசன்பர்க் ஈக்குவேஷனை டெராக் வந்துட்டு அவரோட ஸ்டைலில் ஒரு கம்யூட்டேட்டராக எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, க்ளோஸ்டு ப்ராக்கெட் இருக்குல்ல, அதை போட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதுறாரு. ப்ராக்கெட் வித்தின் ப்ராக்கெட் எக்ஸ் கமா ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு xy minus yx அப்படின்னு எழுதுறாரு. இந்த ப்ராக்கெட் வந்து அவர் டெராக் யூஸ் பண்ணுற மெத்தட். சரிங்களா? பாய்சன் ப்ராக்கெட். சரிங்களா? இதை தான் நம்ம நேம்டு பாய்சன் ப்ராக்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹேஸ் எ செர்டைன் ஃபார்மல் ரிசம்பிளன்ஸ் எ மேத்தமெட்டிக்கல் என்டிட்டி கால்டு எ பாய்சன் ப்ராக்கெட் யூஸ்டு பை 19th century theorists to put Newton's mechanics in a particularly concise and
ஜென்ரல் ஃபார்ம். இது வந்து 19th செஞ்சுரியிலே நியூட்டனியன் மெக்கானிக்ஸில் பாய்சான் ப்ராக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே சிமிலர் ஃபார்மேட்லேயே டெராக் ஒரு ஈக்குவேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன் திஸ் ஃபஸ்ட் மேஜர் பேப்பர் அவரோட மேஜர் பேப்பரில் பப்ளிஷ் பண்ண பேப்பரில் பப்ளிஷ்டு இன் 1925 டெராக் presented a striking correspondence between classical mechanics written with Poisson brackets and quantum mechanics expressed with his own bracket notation. சரிங்களா? அப்போது அவர் எழுதுகிற அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குன்னா சிமிலர் டு பாய்சன் ப்ராக்கெட். அது வந்து ஒரு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கும் ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒரு லிங்க்கு கொடுக்குது அப்படின்றது தான் அங்கே. அப்போ அதை வச்சு நிறைய சொல்யூஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். 1925 ஃபஸ்ட்டு பேப்பரில் டெராக் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாரு. ரிலேட்டிவிஸ்டிக் தியரி ஆஃப் எலக்ட்ரான். இன் 1928 ஃப்ரம் அவுட் ஆஃப் தி ஸ்கை came what most commentators rate as Dirac's greatest contribution to physics, his relativistic theory of the electron. சரிங்களா? இப்போது 1928 அவர் பப்ளிஷ் பண்ணுற அந்த ரிலேட்டிவிஸ்டிக் தியரி ஆஃப் எலக்ட்ரான் அவர் மிகப்பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்துது. இந்த கிளாசிக்கல்லேருந்து குவாண்டம் தியரி அதில் நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது. எதுலேருந்து எப்படி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை குவாண்டமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதுலேயே நிறைய தியரிட்டிக்கல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருந்திருக்கு. சரிங்களா? அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி இந்த ரிலேட்டிவிஸ்டிக் தியரி ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படின்ற டெராக்கோட தியரி நிறைய கொஷனுக்கு ஆன்சரையும் நிறைய ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனையும் கொடுக்குது. சரிங்களா? ஸ்க்ரோடிஞ்சர் a preliminary theory of electron behavior with his differential equation, but the equation had two serious fault. அதில் ஸ்க்ரோடிஞ்சர் எனர்ஜி ஈக்குவேஷன்லேருந்து ரெண்டு விஷயத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறார் டெராக். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, as an energy equation it did not follow the dictates of Einstein's special theory of relativity. ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் ஐன்ஸ்டீன் சொல்கிற எனர்ஜி ரிலேட்டடான எந்த ஐடியாவையுமே ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் மென்ஷன் பண்ணல, அதில் எதுவுமே வரல அப்படின்றது தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இட் டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஸ்பின் மோஷன். இப்போ ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனில் வந்து ஒரு வேவாக கன்சிடர் பண்ணி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பேஸ் பண்ணி ஒரு பார்ட்டிகளுக்கு வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு சிம்பிளை அப்ளை பண்ணி எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறாங்களே தவிர அதில் ஸ்பின் மோஷனை பற்றி எதுவுமே இல்லை. பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி இது எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க. ஆனால் ஸ்பின்னை பற்றி எந்த ஐடியாவும் ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனில் கிடையாது அப்படின்றது இந்த ரெண்டு விஷயத்தையும் டெராக் தான் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. கிளாசிக்கல் எனர்ஜி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எ ஃப்ரீ எலக்ட்ரான் வித்தின் ப்ராக்கெட் அவுட்சைடு தி கன்ஃபைன்ஸ் ஆஃப் தி ஆட்டம். சரிங்களா? ஃப்ரீ எலக்ட்ரான்னா அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து ஃப்ரீயாக இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம். இட் கால்குலேட்ஸ் தி எலக்ட்ரான்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம். ஸோ மொமெண்டமை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதலாம். இன் நியூட்டன்ஸ் மெக்கானிக்ஸ் the kinetic energy E of a particle is calculated from the particle's mass m and speed v with E equal to mv square by 2. சரிங்களா? இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபெமிலியரான ஒரு எனர்ஜி ஈக்குவேஷன். சரிங்களா? இது கிளாசிக்கல் எனர்ஜி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான். சரிங்களா? நியூட்டனியன் மெக்கானிக்ஸ்லேயே நம்ம எழுதுகிற ஈக்குவேஷன். தி மொமெண்டம் P of the particle is the ப்ராடக்ட் ஆஃப் தி மாஸ் அண்டு ஸ்பீட். அப்போது இங்கே மொமெண்டம் ஈக்குவேஷன் எப்படி எழுதுனா P ஈக்குவல் டு mv அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த எனர்ஜி ஈக்குவேஷன் எப்படி மொமெண்டமை பேஸ் பண்ணி எழுதும்போது மாறுதுன்னா E ஈக்குவல் டு P ஸ்கொயர் பை 2m அப்படின்னு மாறுது. இதுதான் பேசிக் எனர்ஜி ஈக்குவேஷன். எதை பேஸ் பண்ணினா மொமெண்டமை பேஸ் பண்ணி. அப்போ E ஈக்குவல் டு P ஸ்கொயர் பை 2m அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷனாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸ்க்ரோடிஞ்சர்ஸ் குவாண்டம் மெக்கானிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் ஃப்ரீ எலக்ட்ரான். இப்போ ஸ்க்ரோடிஞ்சர் டிரான்ஸ்லேட்டட் திஸ் கிளாசிக்கல் ஈக்குவேஷன் இன்டு எ குவாண்டம் மெக்கானிக்கல் ஈக்குவேஷன்
that describes free electrons. அவர் அந்த கிளாசிக்கல் எனர்ஜி ஈக்குவேஷனையே மொமெண்டம் பேஸ் பண்ணி எழுதுகிற எனர்ஜி ஈக்குவேஷனை எப்படி குவாண்டம் ஈக்குவேஷனாக மாற்றுறாங்க. தி ஃபார்ம் ஆஃப் ஸ்க்ரோடிஞ்சர்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் கேஸ் இஸ் அந்த ஈக்குவேஷன் சரிங்களா. இப்போது பாருங்கள் E=p²/2m. அதே ஈக்குவேஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சை சிம்பிளை ஆட் பண்ணிருக்காங்க சரிங்களா. அப்போது E cap psi P cap square psi divided by 2m is a differential equation சரிங்களா. அப்போது இந்த இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்னென்னா சை அப்படின்ற சிம்பிளை ஸ்க்ரோடிஞ்சர் யூஸ் பண்ணி அதை வந்து குவாண்டம் ஈக்குவேஷனாக மாற்றுறாரு. When it is solved, it supplies information on both the energy and the wave function of the free electron. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்பொழுது அது எதாவது ரிசல்ட்டாக கொடுக்குது அப்படின்னா எனர்ஜி அப்புறம் அந்த வேவ் ஃபங்க்ஷன் இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரு எலக்ட்ரானுக்கு உண்டான எனர்ஜி அதோட வேவ் ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது, ரிசல்ட்டாக கொடுக்குது. ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி டஸ் நாட் அக்செப்ட் தி எனர்ஜி ஈக்குவேஷன் சரிங்களா. அப்போ இந்த E=p²/2m அப்படின்றத ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியை அக்செப்ட் பண்ணலை. அதனால தான் E=mc² அப்படின்ற ஃபார்முலாவை அங்கே கொடுத்துருக்காரு சரிங்களா. அப்போது இதிலிருந்து மாடிஃபிகேஷன் வேணும். அப்போ இது ரெண்டும் மேட்ச் ஆகாதப்போ நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் டெராக்கோட ஆர்குமெண்ட். The relativistic energy equation for a free electron is E² = p² plus m² c⁴. c is the speed of light அப்படின்றது நமக்கு தெரியும் ஏற்கனவே. இது வந்து ரிலேட்டிவிஸ்டிக் எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் சரிங்களா. இன்னோசன்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபியூச்சர் சரிங்களா. அப்போது ஸ்க்ரோடிஞ்சர் எல்லாருமே மிகப்பெரிய அறிவாளிகள் தான், இருந்தாலும் அவங்க சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் அவங்களுடைய தேரில் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்களே ஏற்றுன்ட்டுருக்குறாங்க சரிங்களா. அதனால் அந்த மேத்தமெட்டிக்கல் இன்னோசன்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நோட் தட் தி எனர்ஜி E is squared in the above relativistic equation. E² = p² c² plus m² c⁴. சரிங்களா. ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷனில் இங்கே E² அப்ளை பண்ணுறாங்க, பட் நாட் இன் நான் ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன். அப்போது இங்கே E² ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷனில் E² மென்ஷன் பண்ணுறாங்க, நான் ரிலேட்டிவிஸ்டிக்கில் E மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். E=p²/2m அப்படின்றது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதை வந்து டெராக் கம்பேர் பண்ணுறாரு சரிங்களா. அப்போது ஸ்க்ரோடிஞ்சர் ஹேட் derived his successful equation has the form. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த E² - p² c² plus m² c⁴ இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷனில் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா E cap square psi ஆட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் p cap square c² plus m² c⁴ இந்த ஆஃப் psi அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன் சரிங்களா. இதுதான் வந்து ஸ்க்ரோடிஞ்சர் யூஸ் பண்ண ஈக்குவேஷன் சரிங்களா. இஸ் அனதர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அவர் ஏற்கனவே சொன்ன ஒரு கிளாசிக்கல் ஈக்குவேஷன் எப்படி குவாண்டம் ஈக்குவேஷனாக மாற்றுறோ அதே மாதிரி பாருங்க. இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு குவாண்டம் ஈக்குவேஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணாரோ அதே மாதிரி சிமிலர் ஈக்குவேஷனை குவாண்டம் ரிலேட்டிவிஸ்டிக் தியரியிலிருந்து இந்த ஈக்குவேஷனை செகண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக அவர் சொல்கிறார் சரிங்களா. டெராக் saw a subtle difficulty in this equation. It was not sanctioned by his transformation theory சரிங்களா. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா அங்கே இருக்குது அப்படின்றது தான் சரிங்களா. அப்போது E² = p² c² plus m² c⁴. இந்த வந்து நான் இந்த ஸ்லைடுக்கு டாப்பிக்காக கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி பேசுகிற விஷயம் எல்லாத்துக்குமே அதை டாப்பிக்காக கொடுத்துருக்கேன். ஹிஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தியரி, அதாவது டெராக்கோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தியரியில் பை சிம்ப்ளி டேக்கிங் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் thus eliminating the E² on the left. அப்போது கிளாசிக்கல் ஈக்குவேஷனில் வந்துட்டு நம்ம ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அந்த E² அப்படின்ற விஷயம் தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே E² இருக்குது, இங்கே E தான் இருக்குது சரிங்களா. அப்போ எனர்ஜினா E மட்டும்தான். அப்போது இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன்லேயும் E = அப்படின்னு தான் எழுதணும். ஏன்னா ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிலையும் E = mc² அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ
எப்படி இ ஸ்கொயர் வரலாம் அப்படின்றது அவரோட இது. அப்போ இ ஸ்கொயர் எலிமினேட் பண்ணால் ரூட் போடும்பொழுது அது கரெக்டாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது தான் டெராக்கோட ஐடியா. அதை தான் எங்கே அப்ளை பண்ணுறாரு. இ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் சி பவர் 4 ஒரு ஈக்குவேஷனை டெராக் எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி 2 ஈக்குவேஷன்ஸ் as indicated by the plus or minus notation. சரிங்களா? இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் எழுதும்போது இ ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் சி பவர் 4 இ ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் சி பவர் 4. இந்த மாதிரி நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். இதுலேயும் கொஷின்ஸ் வரும், நிறைய கொஷின்ஸ் வரும். ஃபஸ்ட் டைம் டெராக் இது வந்து அப்ளை பண்ணும்பொழுது எல்லாருமே கொஷின் பண்ணுறாங்க. இ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் சி பவர் 4 அப்படின்ற ஈக்குவேஷனை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணுறது ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸோட அப்படின்றத இப்போ பார்க்கலாம். எய்தர் ஆஃப் தீஸ் ஈக்குவேஷன்ஸ் ஸ்கொயர்டு கிவ்ஸ் ஈக்குவேஷன். அந்த பழைய அதை ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பழைய ஈக்குவேஷன் வந்துடும் அப்படின்றதுக்கான ஒரு இதுதான். தி ஸ்கொயர் ஆஃப் எ நெகட்டிவ் நம்பர் ஈல்டு எ பாசிட்டிவ் நம்பர். அதே மாதிரி மைனஸ் ஈக்குவேஷனை சரிங்களா, இதை ஸ்கொயர் பண்ணாலும் பழைய ஈக்குவேஷன் வந்துடும். இந்த மைனஸில் இருக்கு இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணாலும் மைனஸை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் தானே வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட ஒரிஜினல் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்றது தான் இங்கே டெராக் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? ஆஃப்டர் அபவுட் 2 months ஆஃப் திஸ் டெராக் ஹேட் வாட் ஹி வாண்ட். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் சொன்னதுக்கப்புறம் அவருடைய ரியல் டெராக் ஈக்குவேஷனை வந்து அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இன் இட்ஸ் மோஸ்ட் எலிகண்ட் ஃபார்ம் டெராக் ரிலேட்டிவிஸ்டிக் எலக்ட்ரான் ஈக்குவேஷன் இஸ் ஐ காமா டாட் டோ சை ஈக்குவல் டு எம் சை. இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெராக் ரிலேட்டிவிஸ்டிக் எலக்ட்ரான் ஈக்குவேஷன் அப்படின்றது. இதை நீங்கள் லைஃப்பில் மறக்கவே கூடாது. சரிங்களா? இது ரொம்ப பார்க்குறதுக்கு சிம்பிளான ஒரு ஈக்குவேஷனாக இருந்தாலும் அந்த ஈக்குவேஷன் பற்றி பேசும்போதெல்லாம் அதை தான் டாப்பிக்காக போட்டிருப்பேன் ஒவ்வொரு ஸ்லைட்லேயும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் இது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது இது பெரிய ஈக்குவேஷனாக இருக்கும். இதே மாதிரி ஐன்ஸ்டீனை வந்து ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் அவரோட ஈக்குவேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதுவும் ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஈக்குவேஷன் தான். சரிங்களா? லைக் some other grand equation of theoretical physics within bracket, for instance Einstein's gravitational field equation. சரிங்களா? நம்ம அதை பற்றி ஏற்கனவே சொல்லியாச்சு. டெராக்ஸ் எலக்ட்ரான் ஈக்குவேஷன் இஸ் நாட் ஸோ சிம்பிள் ஆஸ் இட் லுக்ஸ். அது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் அது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் கிடையாது அப்படின்றது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஆல் ஆஃப் தி டிஃப்ரென்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆர் கம்ப்ரெஸ்டு இன்டு தி சிம்பிள் டோ. சரிங்களா? டோன்னா என்னன்றது நமக்கு தெரியும், மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். தி ஃபேக்டர் காமா ரெப்ரசன்ட் 4 அதாவது 4 அரே ஆஃப் நம்பர்ஸ் 4 into 4 மேட்ரிக்ஸ், அதான் அதோட நீங்கள். அண்ட் சை நோ லாங்கர் தி சிம்பிள் வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்க்ரோடிஞ்சர் தியரி நவ் ஹேஸ் 4 காம்போனண்ட். அதுக்கு புது டைமென்ஷன் கொடுக்குறாரு டெராக். தி சிம்பிள் ஐ இஸ் ஏ ubiquitous mathematical symbol representing the constant I equal to root of -1. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறது. சரிங்களா? இதெல்லாமே உள்ளடக்கியது தான் அந்த டெராக் ஈக்குவேஷன் அப்படின்றது. டு மேக் calculation easier, the unit for Dirac equation are chosen. So the speed of light c and inconveniently large. சரிங்களா? இது ஒரு லார்ஜ் நம்பர் லைட்டோட வெலாசிட்டி அப்படின்றது நம்பர் இன் ஆர்டினரி யூனிட். சரிங்களா? அண்ட் பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஹெச் அண்ட் இன்கன்வீனியன்ட்லி ஸ்மாலர் நம்பர். இது ரெண்டுமே குவைட் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள். சின்றது மிகப்பெரிய நம்பரு, ஹெச்ன்றது ஸ்மால் வேல்யூ. சரிங்களா? இது ரெண்டும் வெவ்வேறு மாதிரி இருக்கிறதால போத் ஹேவ் எ வேல்யூ ஆஃப் 1. சரிங்களா? அப்போ அது ரெண்டுத்தையுமே ஒன்றா கன்சிடர் பண்ணுறாரு டெராக்ஸ். ஸோ நீங்கள் அந்த ஈக்குவேஷன் கூட பார்த்துருவீங்க. நேச்சுரல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு சி ஈக்குவல் டு ஹெச் கிராஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நீங்கள் ஈக்குவேஷன் எழுதிருப்பீங்க. சரிங்களா?
அது ஈக்குவேஷன் டாபிக்கு. தி டெராக்ஸ் ஈக்குவேஷன் describes a free electron unaffected by an external field. ஸோ மேலே இருக்கிற ஈக்குவேஷன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டால், அதாவது கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் இருக்கும்பொழுது இந்த டெராக் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான். தி ப்ளஸ் ஆர் மைனஸ் டிஃபிகல்ட்டி. ஸோ அதை பற்றின நிறைய கொஷின்ஸ். ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதை வச்சு டெராக் வந்து எவ்வளோ விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஆல்தோ Dirac's equation answered long-standing questions about electron spin. The question tells us that both positive and negative energies are allowed. சரிங்களா? இது ஒரு மேத்தமெட்டிக்கல் வேரியேஷன், ஒரு மேத்தமெட்டிக்கல் சிம்பிளாகவும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயமா. ஆனால் அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரான் பின்னை வந்துட்டு டெராக் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த அளவுக்கு ஒருத்தரால் அட்வான்ஸ்டாக யோசிக்க முடியுமா அப்படின்றது நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயந்தான். அதே மாதிரி தான் எல்லா தியரிஸ்ட்டுமே அவரை வந்து பிரமிப்பாக பார்த்தாங்க டெராக்கை. ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு விஷயம். ஆனால் இதை யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரான் ஸ்பின்னை வந்து லிங்க் பண்ணி நம்மளால் க்ரியேட்டிவாக ஒரு தியரியை சப்மிட் பண்ண முடியுமா அப்படின்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது நேரத்தில். சரிங்களா? ஹவெவர், பிகாஸ் டெராக்ஸ் தியரி permitted electrons to make transitions from positive to negative energy state and vice versa. அப்போது ஒரு எலக்ட்ரான் ஸ்பின் வந்துட்டு அதோட ரேஞ்ச் அவர் வந்து இதை வச்சு டிசைட் பண்ணுறாரு. சரிங்களா? ஆன்டி எலக்ட்ரான் அண்ட் ஆன்டி ப்ரோட்டான்ஸ். இன் 1931 he changed his mind. அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வருது, நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது. சரிங்களா? அந்த ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த எனர்ஜி ஸ்டேட்டை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றப்போ அங்கே நிறைய சயின்டிஸ்ட்டுங்க வந்து ஒரு தியரியை சொல்கிறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்களோட கான்செப்ட்லலாம் அவங்க அப்ளை பண்ணி இது கரெக்டாக தப்பா அப்படின்ற கன்க்ளூஷன்லாம் எல்லாருமே கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வருது. சரிங்களா? அப்போது அதை எப்படி மாற்ற அப்படின்றத பார்ப்போம் டெராக். சரிங்களா? இன் 1931 he changed his mind and identified the holes as a new kind of elementary particle அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ நியூ கைண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகளை அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. an electron with a positive charge which he called an anti electron. சரிங்களா? அப்போ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்மக்கிட்ட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் ரூதர்ஃபோர்டு, நீல்ஸ் போரு, சோமர்ஃபீல்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து நெகட்டிவ் எலக்ட்ரானை பற்றி ஜே தாம்சன்லேருந்து எல்லாருமே நிறைய தியரிஸை எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆன்டி எலக்ட்ரான் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருமே இது வரைக்கும் சொல்லலை அப்படின்றது தான். இப்போ நெகட்டிவ் எலக்ட்ரானை பற்றி மட்டும் படித்த எல்லாருக்கும் இந்த ஆன்டி எலக்ட்ரான் அப்படின்றது புது கான்செப்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ ஆன்டி புரோட்டான் நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பேசிக்கான ஐடியா. ஷெல் மாடல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்றத நான் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில், அட்டாமிக் ஃபிசிக்ஸில் எல்லா இடத்துலையுமே பேசும்போதெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவேன். நம்ம அயனைசேஷன் இதுலேயும் அந்த சாம்பர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லிருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்போ ஆன்டி எலக்ட்ரான் இருக்குன்னா இப்போ ப்ரோட்டான்ஸ் ஆர் ஈக்குவல் டு எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது ஆன்டி எலக்ட்ரான் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆன்டி ப்ரோட்டான் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் நம்ம அப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது அந்த ஜீனியஸ் டெராக்கோட ஐடியா. சரிங்களா? அப்போது நெகட்டிவ் எலக்ட்ரான், இங்கே பாசிட்டிவ் எலக்ட்ரான். சரிங்களா? அதே மாதிரி பாசிட்டிவ் புரோட்டான் அப்படின்னா நெகட்டிவ் புரோட்டானும் இருக்கும். சரிங்களா? அங்கே நெகட்டிவ் புரோட்டானை ஆன்டி புரோட்டான் சொல்கிறாரு, இங்கே பாசிட்டிவ் எலக்ட்ரானை ஆன்டி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாரு டெராக். இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரிங்களா? புரோட்டான்ஸ் வித் நெகட்டிவ் சார்ஜ் ஆல்சோ எக்ஸிஸ்டட். இதுதான் வந்து டெராக்கோட கான்ஃபிடென்ட்டான தியரி. சரிங்களா? அதோட அந்த எனர்ஜி லெவல்ஸ் தான் இது. P = 0, மொமெண்டம் 0 பண்ணியாச்சு. சரிங்களா? மொமெண்டம் 0 பண்ணதுக்கப்புறம் இங்கே நெகட்டிவ் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுறாங்க, பாசிட்டிவ் ஸ்டேட்டையும் மென்ஷன் பண்ணுறாங்க, M0. சரிங்களா? இது ரெஸ்ட் மாஸ். M0 அப்படின்றது நமக்கு தெரியும் ரெஸ்ட் மாஸ். அப்போ கிரவுண்ட் லெவல் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணுறது. கண்டினியூயம் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் இங்கே இருக்கிறது.
அதே மாதிரி கண்டினியூம் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் இங்கே கீழே இருக்கிறது. சரிங்களா? அப்போது பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டையும் நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறாரு டெராக் அப்படின்றத நம்ம படிக்கணும். இந்த ஃபிகர் கேப்ஷனை படிச்சிடுறேன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்ஸ் அக்கார்டிங் டு தி ரிலேட்டிவிஸ்டிக் எனர்ஜி ஈக்குவேஷன், அவருடைய எனர்ஜி ஈக்குவேஷன் பிரகாரம். சரிங்களா? P = 0, மொமெண்டம் 0வாக இருக்கும்போது எல்லாமே கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். மொமெண்டம் வந்து 0 விட அதிகமாகும் போது அதோட எனர்ஜி லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இடத்துலையுமே அப்படின்றது தான். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு எ பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டேட். சரிங்களா? நெகட்டிவ் எலக்ட்ரான் சொன்னல, நெகட்டிவ் எலக்ட்ரான் ஸ்டேட்லேருந்து பாசிட்டிவ் எலக்ட்ரான் ஸ்டேட் ஆகும்போது அங்கே ஹோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றது தான் அங்கே இருக்கிற ஆர்குமெண்ட். இதை எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா காமா ரே ஃபோட்டான்ஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. செகண்டரி எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சார். செகண்டரி எலக்ட்ரான்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது காமா ரே ஃபோட்டான்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். அப்படி வரும்போது தான் அந்த செகண்டரி எலக்ட்ரானை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இந்த ஹோல்ஸ் தியரியை டெவலப் பண்ணுறாரு டெராக். சரிங்களா? எ நெகட்டிவ் எனர்ஜி எலக்ட்ரான் ப்ரொமோட்டட் டு எ பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் பை தி அப்சார்ப்ஷன் ஆஃப் எ காமா ரே ஃபோட்டான். சரிங்களா? இப்போது காமா ரே ஃபோட்டானை வந்து அப்சார்ப் பண்ணும்பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி எலக்ட்ரான், இங்கே நெகட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து அதோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் எலக்ட்ரான் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. சரிங்களா? அப்போ ஹோல் இன் தி நெகட்டிவ் எலக்ட்ரான் சி. அப்போது இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து ரிமூவ் ஆகிடும்போது ஒயிட் கலரில் இருக்கிற டாட் பார்த்திங்கன்னா ஹோல்ஸாக க்ரியேட் ஆகுது அப்படின்றது தான். சரிங்களா? எப்போனா இந்த காமா ரே ஃபோட்டானை எலக்ட்ரான் அப்சார்ப் பண்ணும்பொழுது. சரிங்களா? அனிகிலேஷன் ஆஃப் எ பாசிட்ரான் அண்டு an electron resulting in formation of gamma rays. சரிங்களா? அனிகிலேஷன், அது முன்னாடி பார்த்தா கிரியேஷன், இது வந்து அனிகிலேஷன் அப்படின்னும்போது அனிகிலேட்டட் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? எனர்ஜி எமிஷன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இப்போ அனிகிலேட் ஆகும்பொழுது 2 gamma ray photons emitted. சரிங்களா? இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே. 2 photons are equal to 1 electron அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த ஈக்குவேஷனில் கூட நம்ம காம்ப்டன் எஃபெக்ட் அந்த மாதிரி எல்லாம் படிக்கும்பொழுது அந்த இடத்துல நம்ம வீடியோவே இருக்குது, அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ அனிகிலேஷன் பாசிட்ரான், இங்கே அனிகிலேஷன் எலக்ட்ரான், இது ரெண்டுத்தையுமே இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ரைட். கார்ல் ஆண்டர்சன். ஆண்டர்சனை பற்றி நம்ம இங்கே சொல்லியே ஆகணும். ஏன்னா ஆன்டி எலக்ட்ரான் அப்படின்ற ஒரு விஷயத்தை டெராக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. ஆன்டி எலக்ட்ரானுக்கு அப்புறம் தட் சேம் இயர், அதே வருஷத்தில், எந்த வருஷத்துலன்னா 1931. சரிங்களா? 1931 ஆன்டி எலக்ட்ரானை வந்து எப்படி டெராக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரோ தியரிட்டிக்கலாக, அதே இயரில் ஆண்டர்சன்னு எக்ஸ்பிரிமெண்டலாக அந்த பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாரு. தட் சேம் இயர் கார்ல் ஆண்டர்சன், எ ரிசர்ச் ஃபெல்லோ அட் தி கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கால்டெக். சரிங்களா? பப்ளிஷ்டு ஸ்ட்ராங் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டெராக்ஸ் ஆன்டி எலக்ட்ரான். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அப்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருக்குது அப்போ இருக்கிற சயின்டிஸ்ட்டுங்களுக்குள்ளார அப்படி நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். காஸ்மிக் ரேடியேஷனாக நமக்கு தெரியும், ஸ்பேஸ்லேருந்து வர்றது. நிறைய ஸ்பேஸ்லேருந்து ஒரு எனர்ஜி, அதாவது செகண்டரி எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணும்பொழுது அது எல்லாமே எர்த்தை வந்து ரீச் பண்ணும். அங்கே அந்த மாதிரி வர செகண்டரி எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம காஸ்மிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டர்சன் வாஸ் ஸ்டடியிங் தி எனர்ஜிஸ் ஆஃப் செகண்டரி எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ்டு பை காஸ்மிக் ரேடியேஷன் ரீச்சிங் எர்த் ஃப்ரம் அவுட்டர் சர்ஃபேஸ். சரிங்களா? அதை பற்றி, இந்த செகண்டரி எலக்ட்ரானை பற்றி காஸ்மிக் ரேடியேஷன்லேருந்து ஆண்டர்சன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. வில்சன் க்ளவுட் சேம்பர். ஆண்டர்சன் எந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு இதெல்லாம் செஞ்சு பார்த்தார் அப்படின்னா வில்சன் க்ளவுட் சேம்பர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட்டெல்லாம் பண்ணுறாங்கன்னா அது எந்த சேம்பரில் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல செஞ்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு கோயிலுக்கு போனாக்கா அங்கே ஒரு பவர் இருக்கும், நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும், நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கெல்லாம் போகிறோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ண இடத்தையும்
அவங்க யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டு பேர் நம்ம போய் பார்க்க முடியாது, பேரையாவது தெரிஞ்சு வச்சிங்கன்னா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்றது தான். சரிங்களா? அந்த மாதிரி மைண்டில் வச்சுங்க. ஏதோ அவங்க லெவலுக்கு ஏதாவது செய்ய முடியலனா அட்லீஸ்ட் அவங்க சொன்ன தியரியாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஹிஸ் apparatus was a Wilson cloud chamber. He expected that his cloud chamber photographs would show secondary electrons of the kind described by ஆர்த்தர் காம்டன் சொன்ன அந்த செகண்டரி எலக்ட்ரானையும் அதையும் கம்பேர் பண்ணுறாரு. ஹி சூன் ஃபவுண்ட் தட் ஹி வாஸ் ராங். சரிங்களா? அதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஹவெவர் மோஸ்ட் ஆஃப் தி செகண்டரி எலக்ட்ரான்ஸ் வேர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இப்போ செகண்டரி எலக்ட்ரான்ஸாக எது வருதோ ப்ரைமரி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸாகவும், அதிலிருந்து வர செகண்டரி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரான் அப்படின்றத ஆண்டர்சன் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. சரிங்களா? இப்போ பாசிட்ரான். ஆண்டர்சன் நேச்சுரலி அஸ்யூம்டு தட் தி பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் வேர் ப்ரோட்டான்ஸ். அவர் அதையும் வந்துட்டு பாசிட்டிவ்னா அப்போதைக்கு இருந்த விஷயம் எதுனாக்கா ப்ரோட்டான் மட்டும்தான். அப்போ இருக்கிற அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் ப்ரோட்டான் மட்டும்தான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஆனால் அதோட நம்ம ஏற்கனவே பார்ட்டிகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம சொல்லியிருப்போம், அதோட மாஸ் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் ஒரு பார்ட்டிகளை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க, புதுசாக நேம் வைப்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கிளாஸ்லேயும் சொல்லிருக்கிறேன், வீடியோலையும் சொல்லிருக்கிறேன். அதை நீங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திங்க. அப்போ அந்த பார்ட்டிகல் பாசிட்டிவ் சார்ஜ் அதோட மாஸை வந்துட்டு மற்ற பார்ட்டிகளோட கம்பேர் பண்ணும்போது எதோட மேட்ச் ஆகுது, எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது அப்படின்றத ஆண்டர்சன் கால்குலேட் பண்ணுறாரு. ஆண்டர்சன் நேச்சுரலி அஸ்யூம்டு தட் தி பாசிட்டிவ் பார்ட்டிகல்ஸ் வேர் ப்ரோட்டான்ஸ், பட் திஸ் அசம்ஷன் வாஸ் நாட் சப்போர்ட்டட் பை தி cloud chamber tracks. சரிங்களா? அப்போது which showed properties belonging to particles much less massive than proton. இப்போ புரோட்டானோட மாஸை விட இது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. இன் 1933 ஆண்டர்சன் ரிப்போர்ட்டட் தி டிஸ்கவரி ஆஃப் பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வித் தி சேம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் டெராக்ஸ் ஆன்டி எலக்ட்ரான்ஸ். டெராக் வந்துட்டு அவருடைய ஆன்டி எலக்ட்ரான் கான்செப்டில் தியரிட்டிக்கலாக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொல்கிறாரோ அந்த ப்ராப்பர்ட்டிஸும் இவர் எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கிற அந்த செகண்டரி எலக்ட்ரான் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரானோட ப்ராப்பர்ட்டிஸும் சிமிலராக இருக்குது, ஒத்து போகுது அப்படின்றது தான். ஆண்டர்சன் கால்டு தெம் பாசிட்ரான்ஸ். அதுதான் அந்த ஆன்டி எலக்ட்ரானை தான் இவர் பாசிட்ரான் அப்படின்னு நேம் கொடுக்குறாரு. இவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்த டெராக் வந்துட்டு கடைசி வரைக்குமே வந்து தயங்கி தான் பேசுவார். அவருடைய தயக்கத்தை வந்து அவரால் ஓவர் கம் பண்ணவே முடியல அப்படின்றது தான். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கூட நம்மளால் எந்த ஒர்க்கை வேணாலும் எடுத்து செய்ய முடியும், எல்லாத்தையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவிலேருந்து நம்ம ஒரு உதாரணமாகவே எடுத்துக்கணும். டெராக்கை அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸாமை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, அது கூடவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் நினைங்க. அப்போ தான் வந்து நிறைய விஷயங்களை பார்த்து அந்த மைண்டு செட் ஆகும். இல்லைனா நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுனா கூட 10 நிமிஷம் படிச்சுட்டு எடுத்து வச்சுருவீங்க. அதனால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.